சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் படாத கஷ்டங்களும் படாத இன்பங்களும் இரண்டுமே பார்த்திருக்கிறாய். சந்தோஷங்களையும் அதிகமாக பார்த்திருக்கிறாய், கஷ்டங்களையும் அதிகமாக பார்த்திருக்கிறாய். இரண்டுமே பார்த்துவிட்டு உனக்கு தோன்றுவது எதுவுமே நிலையானது அல்ல. எல்லாமே ஒரு விதமான கஷ்டத்தை தான் கொடுக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் தேவை என்பதற்காக ஓடுகிறோம். ஆனால் ஒரு மாற்றங்கள் கூட அல்ல, சந்தோஷம்தான் வந்துவிட்டதே என்று நினைத்து பேரின்பம் பட முடியவில்லை. திடீரென்று ஒரு கஷ்டம் வந்து அந்த சந்தோஷத்தை அனைத்தையும் மறக்க வைக்கிறது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை எதற்காக இந்த கடவுள் நமக்கு மட்டும் கொடுத்தார்? ஒன்று கஷ்டம் என்றால் கஷ்டம், நஷ்டம் என்றால் நஷ்டம் என்று கொடுக்காமல் எதற்கு இந்த தெய்வம் இந்த அளவுக்கு நம்மை வாட்டி வதைக்கிறது என்று நீ மிக அளவில் மன உளைச்சலுக்கு இருக்கிறாய். ஆனால் நீ ஒன்று தெரிந்து கொள் தங்கமே, கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இது நடக்கிறது அது நடக்கிறது என்று போட்டு குழப்பிக் கொண்டு இருந்த உன்னுடைய மனதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்தது, இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது. இந்த ஒரு விஷயத்தை நீ செய்தால் நிச்சயமாக யாரெல்லாம் உன்னிடம் பணம் இல்லை, பதவி இல்லை, அந்தஸ்து இல்லை, ஒரு சொத்து சுகம் இல்லை என்று உன்னை வார்த்தையால் அவ்வளவு காயப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் மனதால் மிக மிக வருத்தப்படும் அளவுக்கு, தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழப்போகிறாய் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி பட்ட ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ வேண்டும், வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையை நீ தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறாய். பல நாள் பல துரோகங்கள், பல விஷயங்கள், பல அனைத்து விஷயங்களையும் சந்தித்தாய். ஒரு விஷயத்தை கூட இதுவரைக்கும் நீ பார்க்கறது கிடையாது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தாய், துரோகம் என்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தாய், கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தையும் பார்த்து ஆக மொத்தம் எல்லா விஷயத்தையுமே பார்த்து விட்டாய். ஒன்று கூட நீ பார்க்காதது என்பது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே, உன் வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு நாளில் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறும். உன் தலையில் எழுதி வைத்திருக்கும் அனைத்து விஷயங்களும் மாறி உன்னுடைய தலையில் மிகப்பெரிய ஒரு எழுத்து எழுதப்படும். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் மிகப்பெரிய கோடீஸ்வர வரம் பெறுவார்கள். கண்டிப்பாக உன்னை சுற்றி ஒரு தீய சக்தி, அதாவது ஒரு தடங்கலானது சுற்றி கொண்டே இருக்கிறது. அந்த தடங்கள் எப்பொழுது விலகுகிறதோ அப்பொழுது உனக்கு உன்னுடைய தொழிலிலிருந்து அதிகமான வரவுகள் வர ஆரம்பித்துவிடும். நீ தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உன்னால் உடனுக்குடனே பெற முடியும். நல்லதொரு மாற்றத்தை உன்னால் பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியும். புரிகிறதா? அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையை நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக இன்று தூங்கும் பொழுது படுக்கும் அறையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடு. அதிகமாக செலவுகள் இல்லாமல், அதிகமாக பூஜைகள் எதுவுமே கிடையாது. புரிகிறதா? எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. சுலபமாக செய்யலாம். காலை எழுந்திருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கும் ஒரு எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் விலகி உனக்கு ஒரு நல்லதொரு எண்ணமும் தோன்றும். நிறைய யோசனைகள் வரும். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் காதுக்கு கேட்கும். யார் ஒருவனுக்கு ஒரு கெட்ட விஷயம் நீங்குகிறதோ அது உடனடியாக தெரிந்துவிடும். அவனுக்கு கெட்ட விஷயங்கள் நீங்கிவிட்டது, நல்ல விஷயங்களானது வந்து விட்டது என்று தெரிய ஆரம்பித்துவிடும். புரிகிறதா? அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை செய்தால் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். நீ இரவு தூங்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு வாரத்திற்கு இதை செய். நீ இன்று செய்தாலே உனக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் இதை செய்ய வேண்டும் என்று தோன்றும். நீ ஒரு வாரத்திற்கு மட்டும் செய். இன்று செய்து நாளை கண் விழித்து பார்க்கும் பொழுதே இவ்வளவு பெரிய மாற்றங்களா இது என்று நீ நினைப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன். நீ ஒரு எலுமிச்சம்பழத்தை நீ படுக்கும் அறையில் ஏதோ ஒரு இடத்தில், உன்னுடைய தலைமாட்டிலேயோ இல்லை உன்னுடைய ஒரு பொதுவான ஒரு இடத்திலேயோ வைத்துவிட்டு தூங்கிவிடும். ஒன்று தலைமாட்டிற்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு தூங்கினால் நல்லது. புரிகிறதா? வைத்துக்கொண்டு நீ தூங்கிவிடு. எதுவுமே நினைக்க வேண்டாம். அதிலிருந்து ஒரு மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீ ஓம் சாய்ராம் என்று என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு நீ உன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு படுத்துவிட்டு காலை எழுந்தவுடன் அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி எறிந்துவிடும். தலைமாட்டுக்கு பக்கத்தில் வைத்திருப்பாயோ இல்லை நீ படுக்கும் அறையில் வைத்திருப்பாயோ,
வைத்திருந்த எலுமிச்சம்பழத்தை காலையில் எடுத்து வீட்டு வெளியே தூக்கி எறிந்துவிடு. வெளியில் தூக்கி எறிந்து விட்டு வந்து மூஞ்சி கை கல்லாம் கழுவி உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் போல செய்ய ஆரம்பித்து விடும். உன்னுடைய வேலையை உன்னை சுற்றி இருக்கும் தடங்கள் நீங்கும், தீய சக்திகள் நீங்கும். இன்னொரு விஷயம், தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியங்கள் தடைகள் உடையும். உனக்கான பண வரவுகள் வர ஆரம்பிக்கும். இது போன்று நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். தடைப்பட்டு கொண்டு இருக்கும் பண வரவுகளானது வர ஆரம்பிக்கும். நல்லதொரு மாற்றங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதை நீ செய்தாலே போதும். எந்த பரிகாரமோ எந்த ஒரு விஷயமோ செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. எலுமிச்சம்பழத்திற்கு அவ்வளவு பெரிய சக்திகள் உள்ளது. உன்னிடமிருந்து அனைத்து தீய சக்திகளையும் எடுக்கக்கூடிய சக்திகள் உள்ளது. அதனால் தான் சொல்கிறேன், இதை செய்யுங்கள் என்று. இதை செய்து அதனால் பலனை அடையுங்கள். இல்லை, எனக்கு இது மீது நம்பிக்கை கிடையாது என்றால் விடுங்கள். சாதாரணமாக எப்பொழுது உங்களுக்கு நலனயம் வருகிறதோ அப்பொழுது நடக்கட்டும். சாய் ஒரு விஷயத்தை சொன்னால் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். அதை இங்கு யாரும் சிலர் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் அதே இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்வதற்கு சற்று காலதாமதமாகிறது. சில கெட்ட விஷயங்களை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு தடைகளை உடைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எல்லா விஷயங்களையும் செய்துதான் ஆக வேண்டும். நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமாக நடப்பதற்காக இருக்கிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் இன்பங்களை மட்டும் பார். துன்பம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இனிமேல் கிடையாது. நம்பிக்கைகள் உண்டாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இன்று இந்த நாளோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து உனக்கு பிடித்தது போல உன் வாழ்க்கையானது அமைந்து அடுத்த கட்டங்களுக்கு உன் வாழ்க்கை தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் புரிந்து இருக்க கற்றுக்கொள். உன் வாழ்வில் நான் இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். புரிகிறதா? கண்ணீரானது தூக்கி எறி. கவலைகள் எப்பொழுதும் தேவையே அல்ல. கண்ணீர் எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். நல்லது நடக்கட்டும். பொறுமையோடும் சந்தோஷத்தோடும் சகல வசதிகளோடும் நீ இருப்பாய் என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். சொன்ன விஷயங்களை நீ செய்துவிட்டு அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்பமான விஷயத்தை பார்த்து சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் மென்மேலும் வளர வைக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று. உனக்கு நான் ஒரு வழியை காமித்து விட்டேன். இதற்கு பிறகு அந்த வழியை நீ பயணிப்பதும் பயணிக்காமல் இருப்பதும் உன் கையிலேயே உள்ளது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.